குட் ஈவினிங். சாட்டர்டே ஈவினிங் ரொம்ப போர் அடிச்சதுனால பெசன்ட்நகர் பீச் போகலாமான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கே ஒரு 5 o'clock போல் ஆயிடுச்சு. ஸோ அங்கே ரீச் ஆகுறதுக்குள்ளே அங்கே ரொம்ப டார்க் ஆகிட்டேன். அண்ட் அந்த பீச்சில் வந்து நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதில் எல்லாமே என்னோடய அக்கா வந்து நல்லா விளாட்னாங்க. அண்ட் நிறைய அந்த அந்த கேம்ஸில் விளாட்னோன்னா நமக்கு நிறைய டாய்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டாய்ஸ் கலெக்ட் பண்ணாங்க. ஆனால் எனக்கு இந்த கேம்ஸ்லாம் சுத்தமாக வராது. ஸோ நான் விளாட்றப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்புறமா அத்தானுமே பயங்கரமாக விளாட்னாங்க. ஆனால் இந்த விளாட்டு வந்து கொஞ்சம் சீட்டிங். எவ்வளோ நேரம் நின்றுமே சின்னதாக ஒரு கீச்சனை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க இந்த கேம் விளாட்னாங்களே, எனக்கு இவங்க இந்த கேம் விளாட்றப்போ வந்து மிஸ்டர் பீன் ஞாபகம் தான் வந்துச்சு. மிஸ்டர் பீனுமே ஒரு எக்ஸிபிஷன் போப்போ இந்த கேம் விளாடுவான். பஜ்ஜி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஆனால் அங்கே பஜ்ஜி நல்லா இருந்தா. ஆனால் அங்கே உள்ள மோமோஸில் வந்து எண்ணெயை மட்டுமே வச்சு தந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த லைட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது நான் ஒரு இடத்துல வச்சேன்னா அது அப்படியே இருக்கும் சொல்லிட்டு நான் வாங்கலை. அதுக்கப்புறமா என் பட்டுவுமே விளாட்னாங்க. ஆனால் என்னோடய பட்டுக்கும் எதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தா வெள்ளையிலையும் கிளியும் கூட பீச்சில் விற்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா கன்னியாகுமரியில் இதெல்லாம் கிடையாதுல்ல. ஸோ சாட்டர்டே நைட் இந்த மாதிரி நல்லா போச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.